வணக்கம். வாழ்க்கை முழுக்க ரத்த அழுத்தமே வராம இருக்கணுமா? அப்ப இத சாப்பிடுங்க. உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கா? கவலைப்படாதீங்க. மாத்திரை இல்லாமல் அதை குறைக்க முடியும் என்கிறார்கள் மருத்துவர்கள். உயர் ரத்த அழுத்தத்தை நிறுத்தும் உணவுகள் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் பழங்கள், காய்கறிகள் மற்றும் குறைந்த கொழுப்புள்ள உணவுகள் குறைந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. இந்த தகவல் 1997 வெளியாகி உள்ளது. இந்த உணவுகள் ரத்த அழுத்தத்தை மட்டுமல்ல, பக்கவாதம் மற்றும் இதய நோய்களை கூட சரி செய்யும். ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கர்களின் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க இந்த உணவுகள் சிறந்ததாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. குறைந்த சோடியம் டயட் ரத்த அழுத்தத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். லேசாக உயர் ரத்த அழுத்தம் கொண்டவர்கள் கூட இந்த டேஸ் டயட்டை ஃபாலோ செய்து வந்தால் குறைந்துவிடும். இருப்பினும் நீங்கள் மருத்துவரிடம் இதை ஆலோசித்து இந்த டயட்டை ஃபாலோ செய்வது நல்லது. அமெரிக்கர்கள் இந்த டேஸ் டயட்டை ஃபாலோ செய்து வருவதால் அவர்களுக்கு இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் வருவது 15% மற்றும் 27% அளவு குறைந்துள்ளது என்று ஆராய்ச்சி தகவல் தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு வருடமும் 2,25,000 மக்கள் இதய நோயாலும் 1,00,000 மக்கள் பக்கவாதம் போன்ற நோயாலும் பாதிக்கப்படுகின்றன. இந்த டயட்டில் பழங்கள், காய்கறிகள் மற்றும் குறைந்த பால் பொருட்கள், முழு தானியங்கள், மீன், கோழி இறைச்சி, பீன்ஸ் போன்ற உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். இதை பிரித்து சாப்பிடலாம். 2 அல்லது 3 அளவு குறைந்த கொழுப்பு பால் பொருட்கள், 8 முதல் 10 பழங்கள் மற்றும் காய்கறிகள் என்று தினமும் சாப்பிட்டு வரலாம். எனவே உயர் ரத்த அழுத்தம் இருப்பவர்கள் இந்த அளவில் உணவுகளை சாப்பிட்டு வந்தால் போதுமானது. இந்த டயட் முறையில் எந்த பொருள் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது என்பது சரியாக தெரியவில்லை என்கிறார்கள் மருத்துவர்கள். ஆனால் இதில் அதிக அளவு கால்சியம், பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம், நார்ச்சத்து மற்றும் புரோட்டீன் போன்ற ஏராளமான சத்துள்ள உணவுகள் அடங்கியுள்ளன. இவை அனைத்தும் இணைந்து உயர் ரத்த அழுத்தம் மற்றும் பக்கவாதம் வராமல் தடுக்கும். இதன் ஆரோக்கியமான கூறுகள் உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது என்பது உறுதிப்பாடே. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்த்தது என்னவெனில், வாழ்க்கை முழுக்க ரத்த அழுத்தமே வராம இருக்கிறதுக்கு என்ன சாப்பிடலாம் என்று பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.